ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் +2 பொதுத் தேர்வை தள்ளி வைக்க தமிழக பள்ளிக் கல்வித்துறைக்கு தனியார் பள்ளிகள் சார்பாக ஒரு கோரிக்கையுடைய முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ +2 பொதுத் தேர்வுகள் தள்ளி போகுமா அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அரையாண்டு தேர்வுகள் நடைபெற்று விடுமுறை முடிந்து வரக்கூடிய ஜனவரி 2ஆம் தேதி வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. ஸோ அரையாண்டு தேர்வு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பாடங்கள் எல்லாம் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முழு பாடத்திட்டத்தில் தான் வினாக்கள்லாம் வருது 10th 11th 12th. அடுத்து ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் முதல் திருப்புதல் தேர்வுகள், அதாவது ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 எக்ஸாமுக்கே பார்த்திங்கன்னா முழு பாடத்திட்டத்தில் தேர்வுகள் நடக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் தனியார் பள்ளிகள் சார்பாக தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு +2 பொதுத் தேர்வை தள்ளி வைக்கணும். பள்ளி வேலை நாட்கள் குறைவாக இருப்பதால் பாடத்திட்டங்களை முழுமையாக நடத்தி முடிக்க முடியாத சூழ்நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தள்ளி வைக்கணும் கோரிக்கை வச்சுருக்காங்க. வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி முதல் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகளை ஆரம்பிக்க இருக்குது. ஸோ இது சாத்தியமாகுமா அப்படின்னா ஏற்கனவே ஷெடியூல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஷெடியூல்டையும் கொடுத்துட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு சரியாக 2 மாதங்கள் இருக்கிறதுனால இந்த பொது தேர்வு தள்ளி வைக்க 1% கூட வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் தனியார் பள்ளிகள் சார்பாக கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த நியூஸ் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தந்தி நியூஸில் மட்டும்தான் வந்திருக்கு. தந்தி சேனலுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்திருக்கு, எக்ஸ் வலைதளத்துலேயும் வந்திருக்கு. செக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு சேனல்லையுமே இது சம்மந்தமாக அப்டேட் வரலாம், இனிமேலும் வரலாம். ஏன்னா தனியார் பள்ளிகள் சங்கங்கள் சார்பாக தான் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இது சார்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அப்டேட்டை கூட கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ரிக்வெஸ்ட்டு கொடுத்ததுனால அவர் என்ன ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அரையாண்டு தேர்வுக்கு கம்ப்ளீட்டாக போர்ஷன்ஸ் எல்லாம் முடித்த பிறகு தான் உங்களுக்கு முழு பாடத்திட்டத்தெல்லாம் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதனால் வேலை நாட்கள் குறைவாக இருக்குது, பாடத்திட்டங்களை நடத்தி முடிக்கலை அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை பள்ளி கல்வித்துறை ஏற்றுக்கிற வாய்ப்புகள் கிடையாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இது சார்ந்து மிக முக்கியமான அப்டேட்டை வரக்கூடிய, அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பிறகு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து முதல் திருப்புதல் தேர்வுகள் நடக்க இருக்குது. ஸோ அன்பார்ந்த மாணவிகளே, உங்களுடைய +2 பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி எக்ஸாமாக ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க. இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த தவறுகளை திருத்தி இந்த ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமில் சூப்பராக அட்டன் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.